தடயம் தேடு. பெங்களூர் முரதஹள்ளி ஏரியா. இங்க ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்டோடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு கப்புள், அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் கேட்டை திறந்துட்டு வெளியில வர மாதிரி இருக்கும். அவங்க நடந்து வர்றதை பாக்குறப்ப பெருசா எந்த ஒரு அவசரமும் இருக்காது. முகத்துல எந்த விதமான பதட்டமும் இல்லை. ரொம்பவே நார்மலா ஒருத்தங்க பார்க்கிங்ல வண்டி எடுத்துட்டு வெளில போனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. யாரு யாரு கொலையாளி யாரு? ஆனா இப்படி இவங்க கேட்டை திறந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல இன்னொரு இடத்துல ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜன்னலெல்லாம் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு இருக்காரு. அவரோட வயசு 50க்கு மேல இருக்கும். அவரோட உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ரத்தமா போய்கிட்டு இருக்கு. அவரோட உடம்புல மட்டும் மொத்தம் 10 இடத்துக்கு மேல கத்தி குத்து இருக்கும். அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜன்னல்ல இருந்து வெளியில வந்து விழுந்து எந்திரிச்சு நடக்க முடியாம தள்ளாடிக்கிட்டே வந்து நடந்துகிட்டு இருக்காரு. இப்படி தள்ளாடி நடந்து வந்த இவர் அங்க இருக்கக்கூடிய படிக்கட்டுல வந்து விழுகிறார். உண்மை எங்கே? தடயம் எங்கே? இந்த நபர் சாகுற நேரத்துல அவரோட வாயிலிருந்து சில விஷயங்கள் சொன்னாரு. அதுல சில பெயர்கள் சொன்னாரு. அப்படி இவர் என்ன விஷயத்த சொன்னாரு, யாருடைய பேரை சொன்னாரு அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போறோம். இப்ப இவருக்கும் இவரோட குடும்பத்துக்கும் வெளியில போன அந்த கப்பலுக்கும் என்ன சம்பந்தம்? சாகுற நேரத்துல அப்படி அவரு என்ன சொன்னாரு? யாரு யாரு கொலையாளி யாரு? இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நடந்திருக்கு. ஜூன் 22, 2026. இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க முழுசா கேட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கறது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறப்ப உங்களுக்கே புரியும். உண்மை எங்கே? தடயம் எங்கே? சாமி. இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம இங்க கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் நீங்க டீட்டெயிலான நரேஷன்ல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனல் நம்மளுடைய சாமி ஸ்பாட். இதுல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். தமிழ்நாட்டில் சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒன்று இருக்கு. அப்பாவோட பேரு சோமசுந்தரம். வயசு வந்துட்டு 50 தாண்டி இருக்கும். இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்பவே அமைதியான ஒரு மனுஷன். அம்மாவோட பேர் வந்துட்டு முத்துலட்சுமி. இவங்களோட வயசு 48. இவங்க ஒர்க்குக்கு போக கிடையாது. அவங்களோட குடும்பத்தை இவங்க தான் வந்துட்டு இழுத்து பிடிச்சி பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு பேர் வந்துட்டு ஸ்வேதா. இவங்களுக்கு 24 வயசு. இவங்க ஒரு டெக்கி. இவங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காங்க. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சன். ரெண்டாவது பொண்ணு பேர் வந்துட்டு சுப்ரியா. இவங்களுக்கு வயசு 19. இவங்க இன்னுமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே இவங்களோட கெரியரை வந்துட்டு ஆரம்பிக்கல. இந்த ஃபேமிலி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இவங்க கேஆர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்காங்க. சோமசுந்தரம் அவருக்கு பெங்களூர்ல ஒரு நல்ல ஜாப், சேலரி கிடைக்குது. ரொம்பவே கம்ஃபர்டபுளா அவங்களோட ஃபேமிலியை வச்சுக்கிறாரு. வெளியில இருந்து பாக்குறப்ப எல்லாமே நார்மலா தான் இருந்தது. அப்பா ஆபீஸ் போறாங்க, அம்மா வீட்டை பாத்துக்கிறாங்க. 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்கு. ரொம்பவே நார்மலான ஒரு ஃபேமிலி. ஆனா ஜூன் 22, 2026 நைட்டு அந்த குடும்பத்தோட தலையெழுத்தே கம்ப்ளீட்டா மாறி போச்சு. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது? இந்த விஷயத்த முத கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த நெய்பர்ஸ். ஜூன் 22, 2026 திங்கக்கிழமை நைட்டு சாய் கிரீன்ஸ் ஹோம்ஸ் அபார்ட்மெண்ட் காலனி. நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க வந்துட்டு பயங்கரமா கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட நெய்பர்ஸ்க்கு வந்துட்டு பெருசா எதுவுமே தோணல. சரி, அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைச்சாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல படிக்கட்டு பக்கமா இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க விழுகிற மாதிரி இருந்தது. விழுந்துகிட்டே கத்துற மாதிரி இருந்தது. யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. இப்படி ஓடி வந்த அந்த சமயத்துல ஒரு மனுஷன் வந்துட்டு உடம்பு முழுக்க ரத்தத்தோட, பல கத்தி குத்தோட படிக்கட்டுல வந்துட்டு சாஞ்சி கிடக்கிறத அவங்க பாக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, திடீர்னு நீங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல சத்தம் கேட்டு பதறி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்து பாக்குறப்ப உடம்பு
முழுக்க ரத்தத்தோட முகத்துல ரத்தத்தோட ஒரு நபர் வந்து படிக்கட்டுல கடந்தா எப்படி இருக்கும், அதே அதிர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த அத்தனை பேருக்கும். இவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு இந்த படிக்கட்டுக்கிட்ட வந்து விழுந்திருக்காரு. ஏன்னா இவர் எகிரி குதிச்சு வந்த அந்த பிளாட்டோட கதவு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. இவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த நபர் வந்துட்டு கதவை கூட திறந்துட்டு வெளியில போயிடக்கூடாது அப்படின்ட்டு கதவை வெளிப்பக்கமா பூட்டிட்டு போயிருக்கான். அதாவது வீட்டுக்குள்ள அடைச்சிட்டு போயிருக்கான். நெய்பர்ஸ்லாம் ஓடி வந்து பார்த்த அந்த சமயத்தில் இவர் அப்படியே கடந்தாரு. ஆனால் இவருக்கு கொஞ்சம் மூச்சு இருந்திருக்கு. இவங்க கொஞ்சம் கூட யோசிக்க கிடையாது. உடனடியே இவரை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும் அப்படின்ட்டு இவர் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இப்படி இவங்களாம் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற அந்த சமயத்தில் இவர் வழியிலே ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சொல்லப்போனால் அவரால் பேசக்கூட முடியல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு. அப்படி இவர் கன்வே பண்ண அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளார இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய பொண்ணும் தான். ப்ளீஸ் அவங்கள போயிட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. இவர் தான் இந்த குடும்பத்துடைய தலைவர். இவரோட பேரு சோமசுந்தரம். அந்த குடும்பத்துடைய அப்பா. உடனடியாக அங்க இருந்த நெய்பர்ஸ் எல்லாம் கேஆர்புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றாங்க. ஆனா இவருக்கான அந்த காயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருந்தது. சோமசுந்தரம் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு. ஆனா அவர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல கிடையாது. இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு செத்தாரு. இப்படி இவர் சொன்னதுல 2 பேரும் இருந்தது. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்னால இதை நம்பவே முடியல. அப்படி அவர் என்ன சொன்னாரு, யாரை பத்தி சொன்னாரு, இத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி மீதி அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த 2 பேருக்கு என்னாச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த தகவல் கேட்ட உடனே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு உடனடியா போறாங்க. அந்த கதவு பிடிச்சி தள்ளி பாக்குறாங்க. அந்த கதவு வந்துட்டு லாக் ஆயிருக்கு. கதவு வெளியில இருந்து லாக் ஆயிருக்கு. உள்ளேயும் ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்க இந்த கதவை உடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சது, அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணி அந்த கதவை உடைச்சது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 1/4 மணி நேரம் போயிடுது. இப்ப இவங்க அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளார போறாங்க. இவங்க உள்ள போன உடனே இவங்களுக்கு பயங்கரமான ரத்த வாடை அடிக்குது. அந்த ஹால்ல ரத்தம், செவத்துல ரத்தம், தரையில ரத்தம், சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே ரத்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹால்ல ஒரு பொண்ணுடைய உடம்பு வந்துட்டு கிடக்கிறத இவங்க பாக்குறாங்க. அந்த பொண்ணு சுப்ரியா, 19 வயசு. அந்த பொண்ணை ரொம்ப மோசமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க. கழுத்தை வந்துட்டு அறுத்து இருக்காங்க. வயிற்றுல வந்துட்டு கத்தியால குத்தி இருக்காங்க. இப்படி பண்ணதுல அவங்களால எதுவுமே முடியாம கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்துருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்த அந்த சமயத்துல பாத்ரூம் பக்கத்துல ஒரு சடலம் கிடக்கு. இங்க கிடக்குற அவங்களோட பேர் வந்துட்டு முத்துலட்சுமி, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா. இவங்களோட உடல் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான முறையில வந்துட்டு சதைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 தடவைக்கு மேல கத்தியால இவங்களை குத்தி இருக்காங்க. இவங்க மேல அந்த கொலைகாரனுக்கு ஒரு பயங்கரமான கோவம் இருந்திருக்கணும். பொதுவா ஒருத்தவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னா 1 தடவை 2 தடவை அப்படின்ற மாதிரி தான் மேக்சிமம் குத்துவாங்க. ஆனா ஒரு நபரை 40 தடவை குத்தி இருக்காங்க அப்படின்னா அந்த நபர் மேல பயங்கரமான ஒரு கோபம் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 30 இருந்து 40 தடவையாச்சும் இவங்க குத்தி இருப்பாங்க அப்படிங்கறத பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்க போறது வெறும் 3 விஷயத்தை பத்தி மட்டும்தான். 1, சோமசுந்தரம் சாகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிட்டு செத்தாரு. அவரு சில பேர்களை சொல்லியிருக்காரு. அது யாருடைய பேரு. 2வது, இவங்களை இப்படி பண்ணிட்டு இந்த கதவை லாக் பண்ணிட்டு போனது யாரு. 3வது, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்திருப்போம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கேட்டை திறந்துட்டு வெளியில போன அந்த கப்பல். இந்த 3 கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தான். அதை நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் அதே டவுட் தான் வருது. என்ன டவுட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எவிடன்ஸோட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. ஸோ இந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த சடலங்கள் எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா சுற்றி எங்கெங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்றத செக் பண்ணாங்க. யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்தா, யார் அந்த வீட்டுக்கு வெளியில போனா அப்படின்ற எல்லா லிஸ்ட்டையுமே எடுக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இவங்க இல்லாம யாரெல்லாம் தங்கியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டும் எடுக்கிறாங்க. ஜூன் 22 நைட்டு அந்த டைம் ஸ்டாம்ப்ல ரஃபா ஒரு 10 மணி போக்கில் கேமராவில் ஒரு பையன் வந்துட்டு வெளில வருது தெரியுது. கூடவே ஒரு பொண்ணும் அபார்ட்மெண்ட் கேட்ல இருந்து வெளில வருது தெரியுது. பயங்கர இருட்டா இருந்ததுனால இவங்க 2 பேருத்தோட முகமும் முழுசா தெரிய கிடையாது. ஆனா ஒரு சைடு கொஞ்சம் பாதி தெரியுது. 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப கேஷுவலா ஒரு ஸ்கூட்டர்ல ஏறுறாங்க. அங்க இருந்து அந்த ஸ்கூட்டர் கிளம்புது. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. இவங்க அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு வெளியில போற அதே டைமிங்ல தான் உள்ளார ஒரு நெய்பர் வந்துட்டு பயங்கரமா கத்தி இருக்காரு. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலைகளை பண்ணிட்டு போன அந்த நபர்கள் வந்துட்டு வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதவை லாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜன்னல் வழியா வெளியில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஜன்னலையுமே உள்பக்கமா இருந்து லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ உள்ள இருந்து சோமசுந்தரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த லாக்கை உடைச்சிட்டு அந்த ஜன்னலை திறந்து வெளியில குதிச்சிருக்காரு. இப்போ எடுத்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கப்பல் யாரு, இவங்க யார் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா ரொம்ப சீக்கிரமாவே இந்த கேஸை சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி
இந்த அபார்ட்மெண்ட்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்ட் வந்துட்டு போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு. அதுலயும் குறிப்பா இந்த சம்பவம் நடந்த அந்த பிளாட்டை 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தங்க ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. அது யாரு பேர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வேதா அப்படின்றவங்களோட பேர்ல, சோமசுந்தரத்தோடைய பொண்ணு. இப்ப ஷாக்கிங்கா இருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாட் வந்துட்டு விக்டிமுடைய சொந்த பொண்ணு பேர்ல இருந்தது தான். உடனடியே அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு இந்த பிளாட் வந்துட்டு யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அவங்களோட போன் நம்பர் தாங்க, அங்க யார் யார் தங்கி இருந்தாங்கிற எல்லா டீட்டெயிலும் எடுக்கிறாங்க. இதுல என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளாட்ல வந்துட்டு 2 பேர் இருந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேரும் லிவின்ல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு தான் சோமசுந்தரத்தோடைய பொண்ணான ஸ்வேதா. இப்போ ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் ஸ்வேதாவுடைய நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி பாக்குறாங்க, அந்த போன் வந்து சுவிட்ச் ஆஃப். ரெண்டாவதா ஸ்வேதா கூட லிவின்ல இருந்த அந்த பையனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, அந்த பையனோட போனும் சுவிட்ச் ஆஃப். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கப்பல், இந்த சிசிடிவியில் இருந்த கப்பல் வந்துட்டு இவங்க தான் போல இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு புரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 2 பேரையும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு இவங்க இந்த டைரக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ பெங்களூர் சிட்டி போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. மொத்தம் 6 ஸ்பெஷல் டீம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. 2 டீம் போயிட்டு கர்நாடகாக்குள்ள போயிட்டு தேட ஆரம்பிச்சாங்க, 2 டீம் தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டு, 2 டீம் புதுச்சேரிக்குள்ள போயிட்டு, மொத்தம் 6 டீம் வந்துட்டு 2 பிரிஞ்சு இந்த 3 ஸ்டேட்லயும் ஒரே டைம்ல தேட ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்கூட்டியோட நம்பர் பிளேட்டை வச்சு அதோட டீடைல்ஸுமே வந்துட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்தெந்த டோலெல்லாம் இவங்க கிராஸ் பண்றாங்க, எந்தெந்த டைமிங்ல கிராஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் எங்க போறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ட்ராக் பண்ணாங்க. இப்படி பார்த்தப்ப இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலையை நோக்கி போய்கிட்டு இருந்ததா அதோட டைரக்ஷன் காட்டுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் போயிட்டு இருந்த அந்த ஸ்கூட்டி வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிருக்கு. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், 2 பேருமே ஸ்பிளிட் ஆயிட்டு தனித்தனியா அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த நபர் வந்துட்டு ஸ்வேதாவை மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ல ஏத்தி விட்டு நீ ஊருக்கு வந்துருன்னு அமுச்சு வைக்கிறாரு. நான் வேற ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலியமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே வேற வேற டிரான்ஸ்போர்ட்ல போறாங்க. ஆனா போய் சேர வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், புதுச்சேரி. ஜூன் 24, 2026, அதாவது கொலை நடந்து 2 நாள் கழிச்சு புதுச்சேரி. இப்போ புதுச்சேரிக்கு போன அந்த போலீஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, 2 பேர் தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாங்க. கூடவே இவங்களோட போட்டோஸையும் ஷேர் பண்றாங்க. இவங்களோட போட்டோஸை லோக்கல்ஸ் கிட்ட மட்டும் கொடுக்க கிடையாது, ஹோட்டல்ஸ்ல, லாட்ஜ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல எல்லா இடத்துலயுமே கொடுத்து அலாட் பண்றாங்க. இப்படி அலாட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தது. இந்த பொண்ணு தனியா நின்னுகிட்டு இருந்தது, ஏதோ ஒரு மாதிரி பயத்தோட நிக்கிற மாதிரி இருந்தது. இந்த பொண்ணு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு பாக்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பொண்ணு வந்துட்டு அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கொடுத்த அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. மறுபடியும் அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாரு. இவருக்கு இந்த பொண்ணு தான் அதுன்றது கன்ஃபார்ம் ஆகுது. உடனடியாக இவரு கேஆர்புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த பொண்ணு இங்கதான் நின்னுகிட்டு இருக்குன்னு சொல்றாரு. கேஆர்புரம் போலீஸ் ஆபீசர்ஸ் இமீடியட்டா சத்தமே இல்லாம அந்த இடத்துக்கு வராங்க. ஸ்வேதாவை கொஞ்சம் கூட யோசிக்காம அரெஸ்ட் பண்றாங்க. உடனடியாக அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்ட்ராகேஷன் ஆரம்பிக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுத்த உடனே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸ்வேதா இந்த சமயத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு வெர்ஷன் கதையை சொல்கிறாங்க. அந்த வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் தான் பண்ணேன், நான் தனியாக தான் இதை பண்ணேன். என் அம்மா வந்துட்டு என்னோட லைஃப்பை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு என்னோட ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன், இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. சரி, நீங்கள் தான் பண்ணீங்க அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்வேதா, என்னுடைய அம்மா என்ன சொந்தமா ஒரு டிசிஷன் கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, என்னால பொறுத்துக்க முடியல, அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு கொலையை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆபீசர்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு, சரி உங்க கூட வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் யாருன்னு கேட்கறாங்க. இதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் வந்துட்டு வீட்டுக்குள்ளதான் இருந்தாரு, காதுல ஹெட்போன்ஸ் போட்டிருந்தாரு, அவர் பாட்டு கேட்டுட்டு இருந்தாரு, உள்ளார நான் பண்ண அந்த கொலை வந்துட்டு அவருக்கு தெரியாது, வெளியில போகும்போது நான் வான்னு சொல்லி கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல இவங்க ஆணித்தனமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்தது எல்லாமே எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் இடையில நடந்தது, என்னால பொறுத்துக்க முடியாம தான் நான் இந்த கொலைகளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை இவங்க சொல்றப்ப அவங்களோட உடம்புல எந்த விதமான நடுக்கமும் இல்ல, எந்த வித குற்ற உணர்வும் இல்ல, கண்ணுல வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இந்த 24 வயசு இருக்கக்கூடிய இந்த பொண்ணு தன்னுடைய சொந்த அப்பாவை, அம்மாவை, தங்கச்சியை கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் கொடூரமா. இவங்க ஒரு பக்கம் கன்ஃபெஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா மறுபக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் இவங்க கொடுத்த
அந்த கன்ஃபெஷனோட மேட்ச் ஆகல. இந்த விஷயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கே ஒரு சந்தேகம் இருக்கு, எப்படி இந்த பொண்ணு தனியா நின்று இத்தனை பேரை கொலை பண்ணாங்க. கண்டிப்பா இவங்களோட குடும்பத்தை அட்டாக் பண்ற அந்த சமயத்துல ஒருத்தங்களை வந்துட்டு தாக்குறப்ப இன்னொருத்தங்க வந்திருந்திருப்பாங்க. சோமசுந்தரத்தோட பிசிக்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா அவர் வந்துட்டு இவங்களை தடுத்திருக்க முடியும். அதனால கண்டிப்பா அந்த 3 பேர்த்தை எதிர்த்து இவங்க தனி ஒரு ஆளா இந்த விஷயத்த பண்ணிருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இவங்களோட லிவிங் பாய் ஃப்ரெண்டும் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. இது கூட ஒரு அசம்ஷன் வச்சுக்காங்க. ஆனா இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான எவிடன்ஸ் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கு. இது சோமசுந்தரத்தோடைய டையிங் டிக்ளரேஷன். சாகறதுக்கு முன்னாடி அவரு கிளியரா சில விஷயங்கள் சொல்லி இருக்காரு. இப்படி இவர் சொன்ன பேர்கள்ல தன்னுடைய பொண்ணு பேரு ஸ்வேதா மட்டும் கிடையாது, ஸ்வேதாவுடைய பாய் ஃப்ரெண்டான கெனத் அப்படின்றவரோட பேரையும் இவர் சொல்லிட்டு தான் இறந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். லா படி ஒரு நபர் சாகறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதுக்கு வேல்யூவே அதிகம். கண்டிப்பா அந்த விஷயம் வந்துட்டு பொய்யா இருக்காது. ஒரு மனுஷன் தன்னோட கடைசி டைம்ல எதுக்காக போய் சொல்லணும்? அதனால இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்துட்டு சொல்ற ஒரு விஷயம் அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அவரு சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட பொண்ணோட பேரையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டான கெனத்தோட பேரையும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை இவர் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மட்டும் சொல்ல கிடையாது, இந்த விஷயத்தை இவரை காப்பாத்துறதுக்காக அவரோட நெய்பர்ஸ் எல்லாம் வண்டியில தூக்கி வச்சு கொண்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்துல அவங்க கிட்டையும் சொல்லியிருக்காரு. இப்படி இவர் சொன்னதுக்கான ஒரு பக்காவான டாக்குமெண்ட் வந்து இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருக்கு. இந்த டாக்குமெண்ட் படி அவரு எங்களை வந்து குத்தி கொலை பண்ணது எங்களோட பொண்ணு மட்டும் கிடையாது, கூட ஒரு பையன் இருந்தான். எங்களோட பொண்ணு பிடிச்சிக்கிட்டா அந்த பையன் தான் வந்துட்டு கத்தியால எங்களை மாத்தி மாத்தி குத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே என்னோட ஒய்ஃபையும் பொண்ணையும் காப்பாத்துங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள். இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்வேதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவரு ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு, அந்த வீட்டுல தான் அப்ப அவர் இருந்தாரு, ஆனா இங்க என்ன நடந்துச்சுங்கிறது அவருக்கு தெரியாது, இது எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் நடுவில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்த அந்த வீட்டுல தான் ஹால்ல சுத்தி இருக்கக்கூடிய செவத்துல ஃபுல்லா வந்து ரத்தமா அடிச்சிருக்கு, ஆனா அந்த நபருக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வந்து இவங்க மாட்டிக்கிட்ட இந்த சமயத்திலையும் தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டை இவங்க சேவ் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆனா என்ன, அதே பாசம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அப்பா அம்மா மேல, தன் கூட பிறந்தவங்க மேல இல்லாம போயிடுச்சு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது, கெனத் இந்த கொலையில டைரக்டாவே இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு. இப்போ ஸ்வேதாவை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக அவங்க போன அந்த ஸ்கூட்டர் வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இவங்கள மட்டும் பஸ் ஏற்றி விட்டு அவன் தனியாக எங்கேயோ கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் தான் ஸ்வேதா ரயில்வே ஸ்டேஷனில் மாட்டியிருக்காங்க. ஆனால் குத்துன அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சுதந்திரமாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. கெனத் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு க்ளூ கிடைச்சது. கெனத்தோட நேட்டிவ் பிளேஸ் வந்து வேளாங்கண்ணி. ஒருவேளை அங்கே அவன் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதே சமயத்தில் புதுச்சேரியிலேயே அவன் ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இப்போ புதுச்சேரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கெனத்தோட போட்டோ எடுத்தாங்க. அந்த போட்டோவை ஊர் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எல்லா ஹோட்டல்ஸ்லயும், எல்லா லார்ஜ்லயும், எல்லா பார்லயும், எல்லா இடத்துலயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சொல்ல போனா ரெஸ்டாரண்ட்ல கூட ஒட்டி வச்சிருந்தாங்க. அந்த லெவலுக்கு ஹை ப்ரொஃபைலா இதை மாத்தினாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட இவனோட போட்டோலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஊரே வந்து பாத்தீங்கன்னா அவனை தேடிக்கிட்டு இருந்தது. ஆனா இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. ஜூன் 25, 2026 இந்த கொலை நடந்து 3 நாள் கழிச்சு, அதாவது ஸ்வேதா அரெஸ்ட் ஆனதுக்கு அடுத்த நாள், ஒரு பக்கம் ஸ்வேதா வந்துட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 15 நாள் ரிமாண்ட்ல இருக்காங்க. இப்ப இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி அண்ணா சாலை ஏரியா, அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பார்ல ஒரு பையன் உட்காந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் தனியா. அவன் வேற யாரும் கிடையாது, கெனத்து தான். அங்க 3 பேர்த்த கொலை பண்ணிட்டு இங்க ஓடி வந்து ரொம்பவே ரிலாக்ஸா பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட கண்ணுல கொஞ்சம் கூட பயம் இல்ல, எந்த விதமான குற்ற உணர்வும் இல்ல. இப்படி அவன் பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருந்ததை அங்க இருந்த ஒரு நபர் வந்துட்டு பாக்குறாரு. அவருக்கு பார்த்த உடனே டவுட் வந்துருது, இந்த போட்டோவை தான் அன்னைக்கு போலீஸ் ஆபீசர் காட்டினாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு அந்த போட்டோ எடுத்து வச்சு அந்த நபரை வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறாரு. பார்த்த உடனே தெரிஞ்சிருது இவன் அவன் தான் அப்படின்ட்டு. உடனடியாக அவர் கால் பண்ணி இந்த விஷயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றாரு. புதுச்சேரி போலீஸ் ஆபீசர் ஏஎஸ்ஐ ராமலிங்கம் அவர் வந்துட்டு அவரோட டீம் கூட்டிக்கிட்டு பாருக்கு வந்தாரு. இந்த டீம் கூட பெங்களூர் போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் வந்துட்டு ஜாயின் ஆச்சு. அவங்க பாருக்குள்ள நுழையிறாங்க. கெனத் அங்கதான் இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. சுத்தி வளைக்கிறாங்க. நீ கெனத் தானே அப்படின்னு கேக்குறாங்க. சரி எங்க கூட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா கெனத் வந்து பாத்தீங்கன்னா
சும்மா வர கிடையாது. அவன் எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் கூட சண்டை போட்டிருக்கான். அங்கிருந்து ஆபீசரை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். அவங்களோட சண்டை போட்டிருக்கான். இதுல ஏஎஸ்ஐ ராமலிங்கம் அவருக்கு வந்துட்டு பயங்கரமா காயம் ஏற்படுது. கூட இருந்து இன்னும் சில போலீஸ் ஆபீசர்ஸுக்கும் அடிபடுது. ஆனா கடைசியா அங்கிருந்து இவன் ஓட ஆரம்பிச்ச அந்த சமயத்துல ஒரு 200 மீட்டருக்குள்ளாரே வந்துட்டு இவனை சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. கிணத்து எல்லாருமே சேர்ந்து அதே இடத்துல பிடிச்சி தரையில கமுத்தி அவனோட கையை வளைச்சு விலங்கு போடுறாங்க. உடனடியே அவனை கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் கஸ்டடியில வைக்கிறாங்க. இப்ப ஸ்வேதாவோட வெர்ஷனை கேட்டாச்சு. நான் இதை தனியா தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் சோமசுந்தரத்தோடைய டையிங் டிக்ளரேஷனையும் கேட்டாச்சு. இப்ப கிணத்து என்ன சொல்ல போறான்? இன்ட்ராகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இவன் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையுமே சொல்றான். இப்படி இவன் சொன்ன அந்த சமயத்துல சுத்தி இருந்தவங்க அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. இந்த விஷயத்த, அதாவது இந்த கொலைகளை இவன் நேத்தும் தான் நேத்து பிளான் பண்ண கிடையாது. கடைசி வாரம் கடைசி மாசமா கூட பிளான் பண்ண கிடையாது. மொத்தம் 6 மாசமா இதுக்காக இவன் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயத்துக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு மனுஷன் கிடையாது. இது ஒரு மெஷின். இது ஒரு ஏஐ சாட்பாட். கிணத்து வந்து வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் சொன்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. இந்த கொலையை பண்ணுறதுக்காக அவன் எதில் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஜெமினியோட ஏஐ வச்சு பிளான் பண்ணியிருக்கான். கிணத்துக்கு பெருசாக எந்த ஒரு ஃப்ரெண்டுமே கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. அதனால அவன் போட்ட அந்த பிளானை பற்றி அவன் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணல. அவன் ஏஐ கூட மட்டும் சேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் கடைசி 6 மாசமா. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் உஷாராக தான் இருந்திருக்கான். டைரக்டாக எப்படி நான் அவங்கள கொலை பண்ணணும், எப்படி நான் கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கல. அதுக்கு பதிலாக சில ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்லாம் உருவாக்கி இப்படி நடந்தா என்ன ஆகும், அப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சுத்தி வளைச்சு அதுகிட்ட சில கேள்விகள் கேட்டிருக்கான். இப்படி அவன் சுத்தி வளைச்சு என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சடலத்தை எப்படி நம்ம டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கான். தியரட்டிக்கலா இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான். ரத்த கரையை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி எடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்மளுடைய டவர் சிக்னலை ட்ராக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருக்கான். இது எதையுமே அவன் டைரக்டா கேட்க கிடையாது, எல்லாத்தையுமே இன்டைரக்டா கேட்டிருக்கான். கிணத்துக்கு கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வந்துட்டு அவன் வாங்கியிருக்கான். ஒரு பெரிய அயன் ஃபர்னன்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணி வச்சிருக்கான் சமைக்கிறதுக்காக. ஆனால் அது ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இதில் ஒரு உடலை வந்துட்டு மொத்தமாக எரிக்க முடியுமா அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கான். ஆனால் அப்படி பண்ணால் சீக்கிரமாக மாட்டிப்போம், அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் இவன் வேற சில மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கான். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசமா இதை பற்றின ரிசர்ச்சஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணலாம், உடம்பு எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம், போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம். இந்த சர்ச் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கூகுளுக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லெட்டர் எழுதி போட்டாங்க. குறிப்பிட்ட இந்த பர்சனுடைய, இந்த குறிப்பிட்ட இந்த ஐடியோடைய எல்லா சர்ச் ஹிஸ்டரியும் எங்களுக்கு நீங்க தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அது இவங்களோட இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தில் நம்மளுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி, உடனடியாக நம்ம எதனாச்சும் ஒரு சாட் பாட்டுக்கிட்ட தான் கேட்குறோம். நான் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கலான் இருக்கேன், அது எனக்கு கரெக்டாக இருக்குமா, ஷூட் ஆகுமா, எனக்கு லைட்டா தலைவலியா இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது முதல் கொண்டு எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஏஐ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம். இங்க ஒரு நபர் அது எல்லாத்தையுமே தாண்டி எப்படி கொலை பண்றது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏஐ கிட்ட கேட்டிருக்கான். அதுவும் இன்டைரக்டா. ஏன்னா ஏஐக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான கேள்விகளை இவன் டைரக்டா கேட்டிருந்தா கண்டிப்பா அதோடைய நார்ம்ஸ் படி அது ரிப்ளை பண்ணியிருக்காது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனோட பேக்ரவுண்டை இன்னுமே டீப்பா சர்ச் பண்ண அந்த சமயத்துல தான் இவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே தெரிய வருது. இதுல இவனை பத்தி மட்டும் தெரிய வர கிடையாது, ஸ்வேதாவை பத்தியும் நல்லாவே தெரியுது. ஸ்வேதா அப்புறம் கெனத் இவங்க 2 பேருமே நியூ ஹாரிசான் காலேஜ்ல கிளாஸ்மேட்டா இருந்திருக்காங்க. கெனத் அப்புறம் ஸ்வேதா இவங்க 2 பேருமே நியூ ஹாரிசான் காலேஜ்ல பிடெக் படிச்சிருக்காங்க. 2 பேருமே கிளாஸ்மேட்ஸ். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே ஒன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்ல. எக்ஸாக்டா எந்த இடத்துல எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே சேர்ந்து சாய் கிரீன் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட்டை வந்துட்டு ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்துட்டு ஸ்வேதாவோட பேர்ல தான் போட்டிருக்கு. இந்த விஷயம் ஸ்வேதாவுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கல. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம். இந்த ரிலேஷன்ஷிப்ல பணம் வந்துட்டு அதிகமா போறதா அவங்க வீட்டுல இருக்கவங்க நினைச்சாங்க. கிணத்துக்கு ஒரு ட்ரீம் இருந்தது, ஒரு பெரிய கிளவுட் கிச்சன் ஒன்று பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு எதனாச்சும் கேபிட்டல் அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சான். இதை பத்தி இவன் ஸ்வேதா கிட்ட கேட்டிருக்கான். ஸ்வேதா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து அப்பப்ப பணம் வாங்கி
வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த 50 லட்சம் ரூபா பணம் எல்லாத்தையுமே இவங்க கிணத்துக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அந்த கிளவுட் கிச்சன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆனா பிசினஸ் இவங்க எதிர்பார்த்த மாதிரி ரன் ஆகல. பணம் எல்லாமே மொத்தமா காலி ஆகுது. வாங்கின காசு திருப்பி கட்டுறதுக்கு கூட எந்த ஒரு வழியும் இல்ல. இப்போ இவங்களுடைய அம்மாவான முத்துலட்சுமி திரும்ப காசு தான் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ நீ காசு திரும்பி தருவ, அந்த பணம் எங்க போச்சு, யாருக்காக நீ செலவு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் பிரஷரா போய்கிட்டு இருக்க ஸ்வேதாவுக்கு அவங்களுடைய அம்மாவை பிடிக்காமலே போகுது. ரிப்பீட்டடா அந்த காசை நீ என்ன பண்ண, இதுலேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டியா, யாருக்காக செலவு பண்ண அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் ஸ்வேதாவுக்கு அவங்க அம்மா அவங்கள கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஸ்வேதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கான ஒரு ஃப்ரீடம் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னோட லைஃப்ல எந்த ஒரு டிசிஷனுமே என்னால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க அம்மா பணம் கேட்க நம்ம அதை எப்படி திருப்பி தரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிணத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா கிணத்துனால அந்த பணத்தை திருப்பி தரவே முடியாது. ஏன்னா எல்லா காசையுமே போட்டு செலவு பண்ணிட்டான். இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு கிளியர் பிக்சர் ஃபார்ம் ஆகுது. கிணத்து சிவியரான ஒரு சோஷியல் ஐசோலேஷன்ல இருக்கான். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் கூட கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்போ அவனோட ஃபேமிலி கூடவே கிடையாது. அவன் தனியா ஒரு இடத்துல இருக்கான். அவங்க அப்பா ஜேக்கப் கிட்ட எனக்கு ஹைதராபாத்ல வேலை கிடைச்சிருக்கு, நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனோட வேர்ல்டுல ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்காங்க, ஸ்வேதா. இவனுக்கான ஒரே ஒரு இன்கம் சோர்ஸும் ஸ்வேதா தான். இப்படி ஸ்வேதா ஃபேமிலி ப்ரெஷரில் அந்த பணத்தை எப்படி திருப்பி தரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இவனுக்கு மோசமான ஒரு விஷயம் தோணுது. அது அந்த பொண்ணுடைய அம்மாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்றது தான். கடன் கேட்குறவங்க இல்லாமல் போயிட்டு அந்த கடனும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிருக்கான். இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு தான் கண்டினியூஸாக ஏஐ கிட்ட இன்டெரக்டாக பல கேள்விகள் கேட்டு 6 மாசமா இதை பற்றி பிளான் பண்ணியிருக்கான். இப்போ இந்த 2 அக்யூஸ்டோட கன்ஃபெஷனும் வாங்கியாச்சு. டையிங் டிக்ளரேஷன் இருக்கு, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கிரைம் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்றத ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இதுக்கு நாம ஜூன் 22, அதாவது இந்த சம்பவம் நடந்த அந்த நாளுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போலாம். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை முத்துலட்சுமி ஸ்வேதாவும் கேனத்தும் லிவின்ல இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அவங்க தனியா போக கிடையாது. கூடவே அவங்களோட ஹஸ்பண்டான சோமசுந்தரமும் அவங்களோட பொண்ணான சுப்ரியாவையும் கூட்டிக்கிட்டே தான் போறாங்க. இது நார்மலா மீட் பண்ற மாதிரி தான் போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷுவலா நீ பணத்தை என்ன பண்ண, திருப்பி எப்ப தருவ அப்படின்ற மாதிரி லைட்டா ஆரம்பிக்குது அந்த ஆர்குமெண்ட். போக போக ரொம்பவே ஹெவியா போகுது. இந்த ஆர்குமெண்ட் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சோமசுந்தரமும் சுப்ரியாவும் மட்டும் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா அம்மா ஸ்வேதாவுடைய அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இப்ப ஜூன் 22 திங்கட்கிழமை மதியானம் ஒரு 3 மணிக்கு சோமசுந்தரம் தன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றாரு. ஆனா தன்னோட ஒய்ஃபான முத்துலட்சுமிக்கு இந்த போன் கால் ரீச்சே ஆகல. இவங்க பண்ண எந்த ஒரு காலையுமே அவங்க அட்டென்ட் பண்ணல. அவங்க கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரிட்டர்ன் காலும் வரல. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கு பயங்கர டென்ஷனா இருந்திருக்கு. என்னது இது இப்படி எடுக்காம இருந்திருக்கா, அங்க எதனாச்சும் சண்டை போட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு நம்ம டைரக்டா நம்மளோட பொண்ணோட அபார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டு பாத்திரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இவரு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புற அந்த சமயத்துல அவரோட இன்னொரு பொண்ணான சுப்ரியாவும் நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கிணத்துக்கே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். ஏன்னா கிணத்தோட டார்கெட் ஃபுல்லா முத்துலட்சுமியா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க அம்மாவை கொலை பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்தது. ஆனா எதிர்பார்க்காத விதமா இந்த விஷயத்துக்குள்ள அவருடைய அப்பாவும் தங்கச்சியும் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அம்மாவுக்கு அந்த பிளாட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். முத்துலட்சுமி அங்க இருக்கக்கூடிய சோஃபால படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கேனத்து பின்னாடி இருந்து ஒரு கரெக்டான டைமுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். கரெக்டா அவங்க அசந்த நேரமா பார்த்து கத்தி எடுத்து சர்ற மாதிரியா அவன் குத்தி இருக்கான். கிட்டத்தட்ட 40 தடவை குத்தி இருக்கான். இதுல அதே இடத்துல முத்துலட்சுமி இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துலட்சுமியோட சடலத்தை இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூமுக்கு பக்கத்துல வச்சிருக்கான். இப்போ அந்த ஃப்ளோர்ல சிந்தின அந்த ரத்த கரை எல்லாத்தையுமே தொடச்சிக்கிட்டு இருந்திருக்கான். இப்படி தொடச்சிக்கிட்டு இருந்தப்பதான் டக்குன்னு அந்த டோர் பெல் சவுண்டு கேட்டிருக்கு. யாரோ பெல் அடிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இருந்து இவங்க 2 பேருக்கும் ரொம்ப பதட்டமா இருந்திருக்கு. இப்ப 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அந்த கதவை திறக்கணும், இல்லைன்னா விட்டுறணும். உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டு கதவை திறக்கல அப்படின்னா வெளியில நின்றுட்டு இருக்கவங்களுக்கு டவுட் வரலாம். அதனால நீ போயிட்டு கதவை திற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுப்ரியாவும் அந்த கதவு கிட்ட போயிட்டு நின்று யார் அது அப்படின்னு பாத்துருக்காங்க. பார்த்ததுல அவங்களுடைய அப்பாவும் தங்கச்சியும் தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. இவங்க கதவை திறந்து விடுறாங்க. அப்ப
அப்பா தங்கச்சி 2 பேருமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்க. இவங்க கதவை சாத்துறாங்க. வந்த உடனே உன்னுடைய அம்மா எங்க அப்படின்னு தேடிட்டு டக்குன்னு திரும்பும் போதே அங்க இருக்கக்கூடிய செவுத்துல வந்துட்டு ரத்த கரையா இருக்கிறத பாக்குறாங்க. என்னது இது ரத்தம், இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத யூகிக்கிறதுக்குள்ளாரி கிணத்து கத்தி எடுத்து அவங்களோட அப்பாவை சர மாதிரியா குத்துறான். இதை பார்த்த அதிர்ச்சியில தங்கச்சி சுப்ரியா வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்வேதா அவங்களோட வாயை பொத்தி இறுக்கி பிடிக்கிறாங்க. கிணத்து சுப்ரியா மேல கத்தி எடுத்து குத்த ஆரம்பிக்கிறான். கழுத்தை வந்துட்டு அறுக்கிறான். சுப்ரியா அதே இடத்துல இறந்துட்டாங்க. இப்ப சோமசுந்தர பயங்கரமா கத்தியால குத்துனதுனால அவரும் அந்த இடத்துல விழுந்துட்டாரு. ஆனா இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜன்னலை உள்பக்கமா லாக் போட்டு கதவை சாத்தி வெளிப்பக்கமா லாக் போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் தான் சோமசுந்தர் வந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த லாக்கை உடைச்சு ஜன்னலை ஓபன் பண்ணி அது வழியே எகிரி குதிச்சு படியில போயிட்டு விழுகிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படி இவங்க அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டா ஸ்வேதாவுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள பணம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பணம், சில்வர், நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலை போற ரூட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நடுவில் அந்த ஸ்கூட்டர் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து போக வேணாம், நீ முதல்ல பஸ் ஏறி நான் பின்னாடி வந்துடுறேன் அப்படின்ட்டு பஸ் ஏற்றி விட்டு இவன் கிளம்பி இருக்கான். இந்த கேஸில் நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். 19 வயசான சுப்ரியா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அப்பா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அம்மா என்ன பண்ணாங்க. சுப்ரியாவுக்கு இன்னும் வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை. எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு பொண்ணை அநியாயமா கொலை பண்ணியிருக்காங்க. கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட அக்காவை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. தன்னோட அக்காவோட கையாலே பிடிக்கப்பட்டு அக்காவுடைய பாய் ஃப்ரெண்டோட கையால இறந்திருக்காங்க. ஆகஸ்ட் 2026. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. ஸ்வேதா அப்புறம் கிணத்து இவங்க 2 பேருமே ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க. பெங்களூர் போலீஸ் ஆபீசர்ஸ் கூகுளுக்கு லெட்டர் எழுதி போட்டிருந்திருக்காங்க. அதுக்கு இன்னும் ரிப்ளை வரல. கிணத்துடைய முழு சர்ச் ஹிஸ்டரி கிடைச்சதுன்னா அதுல இவன் என்னென்ன பண்ணிருக்கான் அப்படின்றத இவங்க பார்க்க போறாங்க. இன்னுமே இந்த கேஸ்க்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. இந்த கேஸ் வந்துட்டு இப்பதான் நடந்திருக்கு. இன்னும் இதுக்கு தீர்ப்பு வரல. தீர்ப்பு வர்றதுக்கு இன்னுமே ரொம்ப நாள் ஆகும். இவங்க பண்ண இந்த விஷயத்தினால ஒரு குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ போயிருச்சு. சோமசுந்தரம் இல்ல, முத்துலட்சுமி இல்ல, சுப்ரியா இல்ல. இந்த இன்ட்ராகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து என்னுடைய அம்மா வந்துட்டு பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் கண்டினியூஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இதுதான் நடந்துச்சு அப்படின்றத இவங்களை தவிர யாருனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா யாரும் இல்ல. ஆனா இந்த கேஸை பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வேதா கிணத் மேல இருந்த லவ்னால அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே அநியாயமா பலி கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய அம்மா பயங்கர கண்ட்ரோலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க அடிக்கடி சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க அவங்களோட வீட்டுக்கு தெரிஞ்சே லிவிங்ல இருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுமே அவங்க அலோவ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க என்ன அவ்வளோ கண்ட்ரோலா இருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னொன்னு, இவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக 50 லட்சம் ரூபாய் பணம் தந்திருக்காங்க. கொடுத்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண, யார்ட்டாச்சும் கொடுத்து ஏமாந்துட்டியா இல்ல அந்த பையன் எதனாச்சும் பண்ணிட்டானா அப்படின்றதுக்காக அவங்க பேசியிருக்காங்க. 50 லட்சம் ரூபாய் ஒரு அம்மா வந்துட்டு தன்னோட பொண்ணை நம்பி பிசினஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எல்லார் வீட்லயுமே நடந்துராது. ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப உண்மையாலுமே அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலா இருந்தாங்களா, இவங்களை வந்துட்டு நான் சொல்றதை மட்டும்தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க கண்டிஷனா இருந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு மேல இந்த கேஸ்ல கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.